Olympic Global Education Campus வழங்கும் வரலாற்றில் இன்று. நூற்றாண்டு காலத்தில் ஜெருசலேம் என்ற புனித நகரம் இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் ஆதிக்கத்திற்கு கைமாறியிருந்தது. தங்கள் புனித நகரை மீட்க அப்போது போப் பாண்டவராக இருந்த 2ஆம் அர்பன் விரும்பி படை திரட்டினார். சிலுவை குறியை ஆடையில் தரித்துக் கொண்டு ஜெருசலேம் நோக்கி ஐரோப்பிய மக்கள் படையெடுத்து சென்றார்கள். சிலுவை குறியை ஆடையில் தரித்துக் கொண்டு புனித போர் நடத்திய கிறிஸ்தவர்கள் குருசேடர்ஸ் என்று அழைக்கப்பட்டனர். குருசேட் என்ற ஆங்கில வார்த்தை பிறந்ததும் அப்போதுதான். சிலுவை போர்கள் 1096 தான் துவங்கின என்றாலும் இதற்கு முன் பல ஆண்டுகளாக ஐரோப்பிய எல்லைகள் குறித்து நடந்த சிக்கல்களே இதன் மூல காரணமாக பார்க்கப்படுகின்றது. இந்த உலக புகழ்பெற்ற சிலுவை போர் முதன்முறையாக 1096 ஆண்டு முதல் 1099 ஆண்டு வரை 3 ஆண்டுகள் நடைபெற்றன. இது முதல் சிலுவை போர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த போரில்தான் புகழ்பெற்ற அன்டியோக் முற்றுகை நடைபெற்றது. அன்டியோக் என்னும் பழங்கால நகர் இன்றைய துருக்கி நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் சிரியாவின் வடகிழக்கு எல்லையில் இருந்து 12 மைல் தொலைவில் அமைந்த நகரமாகும். கிமு 4ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மகா அலெக்சாண்டரின் தளபதிகள் ஒருவராகிய முதலாம் செல்யூக்கஸ் நிகேடோர் என்பவர் அன்டியோக்கியாவை நிறுவினார். பின்னர் மேற்கு ஆசியாவில் அலெக்சாந்திரியா நகரையே மிஞ்சும் அளவிற்கு இந்நகர் விரிவுற்றது. இந்நகரத்தில்தான் கிறிஸ்தவ சமயம் முதலாக யூதர் நடுவிலும் பின்னர் யூதர் அல்லாத பிற இனத்தவர் இடையேயும் கிபி 1 நூற்றாண்டில் வேகமாக பரவத் தொடங்கியது. இயேசுவின் சீடரான புனித பேதுரு அங்கு போதித்தார். இதனால் இந்த நகரம் கிறிஸ்தவர்களுக்கு சிறப்பான நகரமாக விளங்கியது. மேலும் ஆன்டியோக்கியாவில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பிய 2 பெரும் மறைபரப்பாளர்கள் பர்னபா மற்றும் பவுல் ஆகியோர் ஆவர். பவுல் இந்நகரத்தில் கிபி 47 இருந்து 55 வரை மறையை பரப்பினார். இந்த மறைபரப்பாளர் கிறிஸ்தவத்தை போதித்த போது மக்கள் கூடி வந்து நற்கருணை கொண்டாட்டம் நிகழ்த்திய புகைப்பகுதி இன்றும் இந்த பகுதியில் காணப்படுகிறது. இவ்வாறு அன்டியோக்கியா கிறிஸ்துவத்தின் தொடக்க காலத்தில் முதன்மை வாய்ந்த இடமாக மாறிற்று. அன்டியோக்கியாவில் புனித சீமோன் என்பவருக்கு வணக்கம் செலுத்தப்பட்டது. அவர் தவ வாழ்க்கை மேற்கொண்டார். அன்டியோக்கியாவில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தூண் உச்சியில் 40 ஆண்டுகாலம் தனியாக வாழ்ந்து தவம் செய்தார் அவர். அவரது இறப்புக்கு பின் அவர் தம் உடல் அன்டியோக்கியாவுக்கு கொண்டு வரப்பட்டு பேரரசர் லியோ ஏற்பாடு செய்த ஒரு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. கிபி 637 அன்டியோக்கியாவின் அருகே நிகழ்ந்த இருப்பு பால சண்டையில் ராசதீன் கலிபாக்கள் அன்டியோக்கியாவை கைப்பற்றினார்கள். அன்டியோக்கியா அரபில் அந்தோக்கியா என்று பெயர் மாற்றம் பெற்றது. அந்நகரம் சுமார் 350 ஆண்டுகளாக ஓயாது போர் நிகழும் தளமாக மாறியதால் சீரடிய தொடங்கியது. துருக்கியர் அன்டியோக்கியாவை 1084 கைப்பற்றினார்கள். கிறிஸ்தவர்களின் புகழ்மிக்க இந்நகரை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்பது முதல் சிலுவை போரில் கிறிஸ்தவர்களின் விருப்பமாக இருந்தது. இதனால் 1098 ஆண்டு ஜூன் 2ஆம் நாள் சிலுவை போர் வீரர்கள் அன்டியோக்கியாவை முற்றுகையிட்டு கைப்பற்றினார்கள். கிபி 1097 ஐரோப்பிய மன்னர்களின் கூட்டமைப்பு ஒன்று அதிகாரப்பூர்வமாக உண்டானது. அரேபியர்களிடம் இருந்து ஜெருசலேத்தை மீட்பது மட்டுமே இந்த கூட்டமைப்பின் செயல் திட்டம் எனப்பட்டது. மன்னர்கள் ஒன்று கூடி இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தபோது சுமார் 7.5 லட்சம் வீரர்களை திரட்டி போருக்கு தயாராகினார்கள். எந்த இடையூறும் இல்லாமல் எப்படியாவது ஜெருசலேமை அடைந்தே தீருவது என்கிற நோக்கமுடன் புறப்பட்ட இந்த படை முதலில் துருக்கியில் உள்ள அன்டியோக்கை முற்றுகையிட்டது. சரித்திரத்தில் பக்கம் பக்கமாக பேசப்படும் ஓர் அசுர முற்றுகை இதுவாகும். சுமார் 9 மாத காலத்திற்கு மேலாக தொடர்ந்த முற்றுகையும் இதுதான். பெரும் எழுச்சியோடு போராடி சிலுவை போர் வீரர்கள் பெற்ற முதல் வெற்றியை அன்டியோக் நகரம். இந்த நகரில் இவர்கள் பெற்ற வெற்றியை ஜூன் 7ஆம் நாள், அதாவது
5 நாளில் ஜெருசலேம் நகரை முற்றுகையிட்டு அதை வெற்றி பெறும் அளவிற்கு உற்சாகத்தை தந்தது எனப்படுகிறது. வரலாற்று புகழ்மிக்க அண்டியோக் நகரம் சிலுவை போர் வீரர்களால் வெல்லப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. என் தந்தை என போற்றப்படுபவரும் இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றவருமான குக்லியமோ மார்க்கோனி இத்தாலியின் பொலானா நகரில் 1874 பிறந்தவர். சிறுவயது முதலே மின்சாரவியலில் அவருக்கு ஆர்வம் பிறந்தது. வீட்டில் சிறிய அளவிலான ஆய்வுகளை மேற்கொண்டார். கம்பி இல்லாமல் ஒலி அலைகளை அனுப்புவது பற்றி ஹென்றி ஹெட்சட் என்ற விஞ்ஞானியின் ஆராய்ச்சிகள் பற்றிய புத்தகம் இவர் மிகவும் கவர்ந்தது. தொடர்ந்து அது குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். இத்தாலியில் பொலோனோ பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் வென்றார். கம்பியில்லா தந்தி முறையை உருவாக்கும் முனைப்பில் இறங்கினார் மார்க்கோனி. ஒரே ஆண்டில் மின்காந்த அலைகள் மூலம் சிக்னல்களை அனுப்பி காட்டினார். 1895 திசை திருப்பும் மின்கம்பம் என்ற கருவி மூலம் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு செய்தியை அனுப்பினார். இத்தாலியில் இவரது கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காததால் இங்கிலாந்து சென்றார் மார்க்கோனி. அங்கு 6 கிலோமீட்டர் தொலைவு வரை செய்தியை அனுப்பக்கூடிய டிரான்ஸ்மிட்டரை உருவாக்கினார். தொடர்ந்து பல ஆய்வுகளையும் மேற்கொண்டார். எப்படியேனும் தொலைதூரத்திற்கு தகவல்களை அனுப்பும் முயற்சியில் வென்று சாதனை படைக்க வேண்டும் என்று விரும்பினார். மின்காந்த அலைகள் மூலமாக சிக்னல்களை அனுப்பும் முயற்சியில் இவர் வானொலியை கண்டறிந்தார். இதே காலகட்டத்தில், அதாவது 1896 ஆண்டில் உலகின் பல்வேறு நாடுகளில் வானொலி கண்டுபிடிப்புகள் பலரால் கண்டறியப்பட்டதால் மார்க்கோனி தனது வானொலிக்கான காப்புரிமத்தை பெற எண்ணினார். 1896 ஆண்டு ஜூன் மாதம் தனது முதல் வானொலிக்கான இங்கிலாந்து அரசாங்கத்தின் காப்புரிமையை பெற்றார் இவர். பல தொடர் ஆராய்ச்சிகளுக்கு பிறகு 1897 டிரான்ஸ்மிட்டரை அவர் உருவாக்கினார். 1897 மே 13 நீங்கள் தயாரா என்ற செய்தியை சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு அனுப்பினார். 1897 ஆண்டு முதல் வானொலியை உருவாக்கும் முறையை வேகமாக்கி வணிக ரீதியாக வானொலியை தனது நிறுவனம் மூலம் உருவாக்கினார் இவர். இக்கண்டுபிடிப்பிற்காக 1909 இயற்பியலுக்கான நோபல் பரிசை காரல் பெட்டினாட் பிரவுன் உடன் இணைந்து பெற்றார் இவர். உலகின் ஒரு பகுதியில் இருந்து மறுபகுதிக்கு ரேடியோ மூலம் செய்திகளை அனுப்ப முடியும் என்பதை அந்த சோதனை மூலம் நிரூபித்து காட்டினார் மார்க்கோனி. 3 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே கம்பியில்லா தந்தி முறையை நிறுவி கொடுத்தார். அதுவரை தந்தியில்லா கருத்து பரிமாற்றம் எல்லாம் மாஸ்கோட் எனப்படும் குறியீட்டு முறையில் இருந்தன. அதே அடிப்படையில் மனித குரலையும் அனுப்ப முடியும் என்று நம்பிய மார்க்கோனி 1915 ஆண்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். 5 ஆண்டு முயற்சிக்கு பிறகு 1920 ஆண்டின் தொடக்கத்தில் நண்பர்கள் சிலரை தாம் தங்கியிருந்த படகு இல்லத்திற்கு வரவழைத்து இசை விருந்தளித்தார். அந்த இசை நிகழ்ச்சி வானொலி வழியே லண்டன் மாநகரில் ஒளிபரப்பப்பட்டது. வானொலியும் பிறந்தது. தொடர்ந்து அவர் செய்த ஆய்வின் காரணமாக 1922 ஆண்டு பிப்ரவரி 14 இங்கிலாந்து வானொலி நிலையம் செயல்படத் தொடங்கியது. பின்னர் பல பல்கலைக்கழகங்கள் போட்டி போட்டுக் கொண்டு மார்க்கோனிக்கு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கின. மார்க்கோனி வானொலிக்கான காப்புரிமம் பெற்ற தினம் வரலாற்றில் இன்று. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் சார்பாக செவ்வாய்க்கோளை ஆராய அனுப்பப்பட்ட விண்கலமே மார்ஸ் எக்ஸ்பிரஸ். இங்கிலாந்து, ஜெர்மன் உட்பட பல ஐரோப்பிய நாடுகளின் பங்களிப்போடு ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையமான ESOCயால் மார்ஸ் எக்ஸ்பிரஸ் விண்கலம் உருவானது. 6,20,00,000 அமெரிக்க டாலரினால் இது தயாரிக்கப்பட்டது. 2003 ஆண்டு ஜூன் 2 அன்று மார்ஸ் எக்ஸ்பிரஸ் விண்கலம் அனுப்பப்பட்டது. ஸ்டார்சம் என்னும் ராக்கெட் இதனை தூக்கி சென்றது. 6 மாத பயணத்திற்கு பின் டிசம்பர் 25 செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்தது மார்ஸ் எக்ஸ்பிரஸ். மார்ஸ் எக்ஸ்பிரஸுடன் விஞ்ஞானிகள் பீகிள் என்ற ரோபோவையும் அனுப்பி வைத்தார்கள். 1 மீட்டர் உயரம் உள்ள ரோபோவை
இங்கிலாந்தைச் சேர்ந்த காலின் ஃபிளிட்ஜர் என்பவர் வடிவமைத்தார். இந்த ஃபீகிள் ரோபோ பத்திரமாக பாராசூட் உதவியுடன் தரையிறக்கப்பட்டது. ஆனால் அது எலக்ட்ரானிக் பாகங்களில் ஏற்பட்ட கோளாறினால் அது செயலிழந்தது. ரோபோ செயலிழந்தாலும் மார்ஸ் எக்ஸ்பிரஸ் 9 ஆண்டுகளாக செவ்வாயை ஆராய்ந்து வருகிறது. செவ்வாய் கிரகத்தின் தென் துருவத்தில் பனிப்பிரதேசம் இருப்பதற்கான அறிகுறிகளை 2004ஆம் ஆண்டு ஜனவரியில் கண்டுபிடித்தது. அதில் 87% கார்பன் டை ஆக்சைடும் 13% பனியும் இருப்பது தெரிய வந்துள்ளது. மீத்தேன், அம்மோனியா போன்ற வாயுக்கள் அங்கு இருப்பதும் மார்ஸ் எக்ஸ்பிரஸ் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஆய்வு மையம் ஈசா கசக்ஸ்தானில் இருந்து முதன்முறையாக செவ்வாய் கிரகத்திற்கு மார்ஸ் எக்ஸ்பிரஸ் என்ற விண்கலத்தை விண்ணிற்கு செலுத்திய தினம் வரலாற்றில் இன்று. ஸ்டீஃபன் குரோவர் கிளீவ்லாண்ட். இவர் ஐக்கிய அமெரிக்காவின் 22வது மற்றும் 24வது குடியரசுத் தலைவராவார். 1885ஆம் ஆண்டு முதல் 1889ஆம் ஆண்டு வரை இவர் முதன்முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்றார். பின்னர் 1889 நடைபெற்ற தேர்தலில் இவர் பெஞ்சமின் ஹாரிசனிடம் தோற்று போனார். 1893ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று 2ஆம் முறை அதிபரானார். அமெரிக்காவின் புகழ்பெற்ற சுதந்திர தேவி சிலையை திறந்து வைத்த அமெரிக்க அதிபர் இவர்தான். இவரது இருமுறை ஆட்சியில் சீர்திருத்த நடவடிக்கைகளின் மூலம் அமெரிக்க வளர்ச்சிக்கு பெரிதும் உதவினார். நிதி, இராணுவம், நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்கா இவரது ஆட்சியில் பெரும் வளர்ச்சியை எட்டியது. குரோவர் கிளீவ்லாண்ட் முதன்முறையாக அமெரிக்க அதிபராக 1885ஆம் ஆண்டு வெள்ளை மாளிகையில் நுழைந்த போது திருமணமாகாத பிரம்மச்சாரியாகவே நுழைந்தார். பின்னர் அடுத்த ஆண்டே, அதாவது 1886ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் நாள் இவருக்கு அமெரிக்காவின் அதிபர் மாளிகையான வெள்ளை மாளிகையிலேயே திருமணம் நடைபெற்றது. வெள்ளை மாளிகையில் திருமணம் செய்து கொண்ட ஒரே அமெரிக்க அதிபர் என்ற புகழை இதன் மூலம் இவர் பெற்றுக்கொண்டார். குரோவர் கிளீவ்லாண்ட் அவரின் நண்பரின் மகளான பிரான்சிஸ் ஃபோல்சம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் குரோவர் கிளீவ்லாண்ட் திருமணம் புரிந்து கொண்ட தினம் வரலாற்றில் இன்று. இத்தாலி நாட்டின் தந்தை என்று போற்றப்படுபவர் கரிபால்டி. புரட்சி போராளியான இவர் ஒன்றுபட்ட இத்தாலியை உருவாக்கியவராவார். இத்தாலியின் புரட்சி தலைவரான கரிபால்டி புரட்சி காரணமாக அரசால் நாடு கடத்தப்பட்டார். 14 ஆண்டுகள் அந்நிய தேசத்தில் ஒரு விவசாய தொழிலாளியாக வாழ்ந்தார் கரிபால்டி. பின்னர் இளைஞர்களை கொண்ட சிறிய படையை உருவாக்கி சுதந்திர இத்தாலியை உருவாக்கினார். இத்தாலியில் இவர் உருவாக்கிய தொண்டர் படை வரலாற்றில் புகழ் பெற்றது. மத்திய காலத்தில் இத்தாலி பல சிற்றரசுகளாக சிதறி கிடந்தது. அந்த அரசுகளுக்கிடையில் அதிகார போட்டி நிலவியது. அவ்வாறு ஐரோப்பாவில் இருந்த பலம் வாய்ந்த அரசுகள் இத்தாலியின் பிரதேசங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தன. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை இத்தாலி ஒரு தேசமாகவே இருக்கவில்லை என்பது வருத்தமான விஷயம். அடிமைப்பட்டு கிடந்த இத்தாலியை விடுவிக்கவும் அங்கு முடியாட்சியை வீழ்த்தி மக்களாட்சியை கொண்டு வரவும் பாடுபட்டவர் குசிப் கரிபால்டி என்னும் வரலாற்று நாயகர். அடிமைப்பட்டு கிடந்த இத்தாலியர்களை வழிநடத்த 3 தலைவர்கள் களத்தில் குதித்தனர்: மாஜினி, கரிபால்டி மற்றும் காவர். இத்தாலிய புரட்சிக்கு மாஜினி ஆன்மாவாகவும் கரிபால்டி ஆயுதமாகவும் அறிவாகவும் விளங்கினார். கரிபால்டியின் வீர முழக்கம் இத்தாலிய இளைஞர்களை வீட்டுக்குள் இருந்து வெளியில் இழுத்து வந்தது. வலிமை வாய்ந்த புரட்சி படையையும் உருவாக்கியது. 1807ஆம் ஆண்டு பிறந்த கரிபால்டி சிறுவயது முதலே புரட்சி சிந்தனையால் கவரப்பட்ட தலைவராக வளர்ந்தார். இவரால் உருவான இளைஞர் படை இத்தாலி எங்கும் கிளர்ச்சியை உருவாக்கியது. 1833ஆம் ஆண்டு அலெக்சாண்டிரியா, டூரிங், ஜெனோவா, சாம்பிரி ஆகிய நகரங்களில் கரிபால்டியின் படையினர் அரசுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி கலகம் செய்தனர். அரசு படைக்கும் இளைஞர்களுக்கும் வீதியில் கடும் மோதல் ஏற்பட்டது. கொரில்லா போரில் திறன் வாய்ந்த கரிபால்டி
தனது தொண்டர் படைக்கு சிறப்பான பயிற்சியை வழங்கியிருந்தார். 1834ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 தேதி பியன்மண்ட் நகர் மீது பெரும் தாக்குதல் தொடுத்தனர். பின்னர் கரிபால்டி ஜெனோவா நகரை தாக்கினார். 1860இல் கரிபால்டி சிசிலியை கைப்பற்றினார். தொடர் வெற்றியால் அன்றைய இத்தாலி அரசுகள் இவரை கண்டு பயந்தன. கரிபால்டியின் படை நேபிள்ஸில் நுழைந்தபோது வெற்றி கண்களுக்கு தெரிந்தது. விரைவில் தெற்கு இத்தாலி விடுவிக்கப்பட்டது. 1861ஆம் ஆண்டு இத்தாலி உருவானது. 1872இல் கரிபால்டியின் கனவான ஒன்றுபட்ட இத்தாலி உருவாகியது. காலமெல்லாம் தான் கனவு கண்ட ஒருமித்த இத்தாலியை உருவாக்கிய பின்னரே இந்த புரட்சி வீரர் 1882ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் நாள் மறைந்தார். நாட்டின் விடுதலைக்கும் நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கும் பாடுபடும் நல்லவர்கள் புதைக்கப்படுவதே இல்லை, அவர்கள் வரலாற்றில் விதைக்கப்படுகிறார்கள் என்பதைப் போல இத்தாலியின் வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலும் இன்றும் உயர்ந்தே நின்று வருகிறார் கரிபால்டி. உலக புரட்சியாளர் கரிபால்டி மறைந்த தினம் வரலாற்றில் இன்று வீடுகள் தோறும் இடம்பெற்று பல்வேறு பிரிவு மக்களையும் கவர்ந்து இழுக்கும் சாதனமான தொலைக்காட்சி மக்களின் இன்றியமையாத சாதனமாக உருவாகிவிட்டது. உலகில் எந்த மூலையிலும் ஒரு சம்பவம் நிகழும் போது அதனை அப்படியே நேரடியாக உடனடியாக நம் கண்களுக்கு கொண்டு வரும் தொலைக்காட்சி பொழுதுபோக்குக்கு மட்டுமின்றி அறிவியல், வரலாறு, புவியியல் உள்ளிட்ட பல அறிவுசார் நிகழ்வுகளையும் ஒளிபரப்பி மக்களை மகிழ்வித்து வருகிறது. வானொலி வந்த 4 ஆண்டுகளில் ஒரு பெட்டியில் குரலை கேட்பதோடு உருவங்களையும் பார்க்க முடியும் என்பதை உலகம் கண்டபோது வியந்துதான் போனது. இது 1926ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1936ஆம் ஆண்டு முதல் பிபிசி நிறுவனம் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பியது. யுனெஸ்கோ உதவியால் 1959ஆம் ஆண்டு இந்தியாவில் தொலைக்காட்சி ஒளிபரப்பு சேவை தொடங்கப்பட்டது. விவசாய மேம்பாட்டுக்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் இது இந்தியாவில் தொடங்கப்பட்டது. தொடக்கத்தில் டெல்லியிலும் அதன் சுற்றுப்புற கிராமங்களிலும் ஒளிபரப்பு நிகழ்ந்தது. தமிழ்நாட்டில் சென்னையில் 1975ஆம் ஆண்டு தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. தொடக்கத்தில் 20 கிலோமீட்டர் வரை மட்டுமே ஒளிபரப்பு நிகழ்ந்தது. 1990களின் ஆரம்பத்தில் உலகின் பல நாடுகளில் தொலைக்காட்சி உருவாகி ஒளிபரப்பாகி வந்தது. ஆனால் அதிசயமாக இந்தியாவின் அண்டை நாடான பூட்டானில் 1999ஆம் ஆண்டு வரை தொலைக்காட்சி என்பதே என்னவென்று அறியப்படாமல் இருந்து வந்தது. பூட்டானில் மன்னராட்சி நடைபெற்று வருகிறது. அந்த நாட்டின் உயரிய தலைவராக மன்னரே இருந்து வருகிறார். இதனால் அவர் வைத்ததே அங்கு சட்டம். மன்னராட்சியில் நிறைவு பெற்ற அந்நாட்டு மக்கள் இன்றும் கூட அங்கு ஜனநாயகத்தை விரும்பவில்லை என்பதே உண்மை. இன்றும் பண்பாட்டை விட்டுக் கொடுக்காத பூட்டான் 1999ஆம் ஆண்டில்தான் தொலைக்காட்சி மற்றும் இணைய சேவைக்கு அனுமதி கொடுத்தது. அதன்படி பூட்டானில் முதன்முறையாக 1999ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதிதான் தொலைக்காட்சி காண்பிக்கப்பட்டது. பூட்டான் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் எனப்படும் அரசு சார்ந்த நிறுவனமே அங்கு முதலாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பியது. 1973ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் முதலில் வானொலி நிகழ்ச்சிகளை மட்டுமே நடத்தி வந்தது. பின்னர்தான் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை மன்னரின் விருப்பப்படி நடத்தியது. 1999ஆம் ஆண்டுக்கு முன்னர் பூட்டானில் வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருந்து ஒளிபரப்பான அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மட்டும்தான் தெரியும். சில இடங்களில் இந்திய தொலைக்காட்சியும் தெரிந்து வந்ததாம். பூட்டானில் முதல் தடவையாக தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.